அன்புடையவர்களே, அடுத்து உயிரின் சிறப்பு. தலைப்பு உயிரின் சிறப்பு. ஆனால் உயிர் என்பதற்கு விளக்கம் முன்பே தந்தோம். ஏற்கனவே ஜீவனின் சிறப்பு பார்த்தோம். இப்போது உயிரின் சிறப்பு, அடுத்து ஆன்மாவின் சிறப்பு. உயிர் என்பதனுடைய விளக்கத்தை முதலிலும் சொன்னோம். இப்போது மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்லுகின்றேன். ஏற்கனவே சொன்ன ஜீவன், அதாவது மந்த தரத்தில் இருக்கின்ற ஜீவன். மந்த தரம் தான் என்ன என்றால், ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதை என்று சொல்லக்கூடிய 5 மலங்களிலே இந்த தேகத்தில் கட்டுண்டு கிடக்கக்கூடிய, அதன் வயப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு ஜீவன். அதாவது உயர் அறிவாகிய ஆன்ம அறிவு விளங்காது. உயர் அறிவாகிய ஆன்ம அறிவு விளங்காது. அருள் அறிவை, ஆன்ம அறிவை கொண்டு அருள் அறிவை பெறுவதற்கு ஏதுக்கள் இல்லாது, சாதாரண உலக விடயங்களிலே மூழ்கி உலக காரியங்களை ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜீவர்கள் மந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் என்று சொன்னார். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜீவனானது சுத்த சன்மார்க்க நெறியிலே, அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பி ஒளி நெறியிலே, ஒளி வழிபாட்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு திருவருட்பா துணை கொண்டு பெருமான் சென்ற வழியை இறைவனிடத்தில் கேட்டும் அவ்வழி தாம் செல்ல வேண்டும் என்று உண்மையாக விரும்பிய அவ்விருப்பத்தை இறைவன் சமூகத்திலே வைத்தும் இறைவனால் வழிகாட்டப்பட்ட ஒரு மனிதனாய், இறை துணை பெற்றவனாய், இறை அல்லாது ஓர் இறை துணையும் நம்மால் இயங்க இயலாது என்றும் உண்மையையும் நோக்கையும் லட்சியத்தையும் உடையவனாய் இருந்து அவ்வழியிலே மேம்பட்டு செல்ல வேண்டும் என்று கருத்துடையவர்கள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் இந்த தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு மேலான அறிவுக்கு வருவாங்க. அந்த மேலான அறிவு என்பது என்ன என்றால், உலக வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட விடயங்கள் பற்றிய கல்வி, கலாச்சாரம், இது போன்ற விஷயங்கள்ல மட்டும் அவர்கள் புத்திசாலியாக இல்லாமல் விசேஷ அறிவு உடையவர்களாய், விளக்கம் பெற்றவர்களாய் விளங்குவார்கள். இம்மையை பற்றிய தெளிவான விளக்கம், மறுமையை பற்றிய தெளிவான விளக்கம், பொறுமையை பற்றிய தெளிவான விளக்கம், கடவுளை பற்றிய தெளிவான விளக்கம், அருளை பற்றிய தெளிவான விளக்கம், நம்மிடத்திலே இருக்கிற தத்துவங்களை பற்றிய தெளிவான விளக்கம், இது போன்ற விளக்கங்களை பெற்றவர்கள் சலனப்படாது, சஞ்சலப்படாது, அவர்கள் வேறுபடாது, விகாரப்படாது, ஒரு தன்மை உடையவராய், பலம் உடையவராய், பேதம் அற்றவராய், ஆண்டவனுடைய அருளை பெறுகின்ற நோக்கோடு படிப்படியாக விரைந்து முன்னேறி செல்லுகின்ற ஜீவர்கள் இருக்கிறார்களே, அவர்களே உயிர்கள் என்பது பெருமானுடைய கருத்து. அப்படி வரக்கூடியவர்களே உயிர்கள் என்று பெருமான் அழைக்கிறார். என்னடா இது? உயிர் என்றால் எல்லா ஜீவராசியும் தானே உயிர். ஜீவராசிகள் வேறு, உயிர்கள் வேறு. ஜீவராசிகள் என்பது புழு பூச்சிலிருந்து விலங்கு வரைக்கும் ஜீவராசிகள். மனிதன் மட்டுமே உயிராக போற்றப்பட வேண்டியவன். அவன் மனிதன் ஜீவனாக இருந்து உயிராக வர வேண்டும். அவன் தான் உயிர். அதனால்தான் திருவள்ளுவ பெருமான் மிக சரியான சான்றாக ஒரு குறள் அருள் இருக்கிறார். அது என்ன என்றால், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். மற்றையான்னா மற்றவர்கள், செத்தாருள் வைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவ்விளக்கத்தில் இருந்தது ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கும். அது மட்டுமல்ல, மனிதனுக்கென்ற அறிவு என்ற ஒன்றை இறைவன் தந்திருக்கிறார். அது 6வது அறிவு. 6வது அறிவு என்றால் 1, 2, 3, 4, 5, 6 என்று எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்த அறிவா, 6வது அறிவு
என்றால் ஆறாமல் இருக்கிற அறிவா, ஆரிய அறிவா? இப்ப வெந்நீர் கொண்டு வந்து கொதிக்க கொதிக்க வைக்கிறோம், சற்று ஆறட்டும் என்று வைக்கிறோம். ஆறட்டும் என்றால் குளிரட்டும் என்று பொருள். ஆறாத அறிவு ஆரிய அறிவு. ஆறாத அறிவு சாதாரண அறிவு. ஆறாவது அறிவு அதாவது ஆரிய அறிவு. அறிவு பகுத்தறிவு. ஆரிய அறிவு என்றால் கோபப்படாத அறிவு, விகாரப்படாத அறிவு, வேறுபடாத அறிவு, பேதப்படாத அறிவு, பக்குவப்பட்ட அறிவு, பிறர் மனம் நோக்கி முகம் பார்த்து அவர் எத்தன்மை உடையவராய் இருக்கிறத குறிப்பால் உணர்கின்ற அறிவு. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அகம் என்பது திருவள்ளுவர். அப்படிப்பட்ட தன்மையை பெறுகிற அறிவு. அந்த அறிவுக்கு சொல்றார், அறிவினால் ஆகுவது உண்டோ, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அதுதான்ப்பா அறிவு. அறிவால ஆகக்கூடியது ஒன்று இருக்குமே, ஆனால் பிரிதின் நோய், பிறருடைய துன்பம் இருக்கிறதே, அந்த துன்பத்தை தன் துன்பமாக, தான் பெற்ற துன்பமாக, அந்த துன்பம் அவனுக்கு எதனால் உற்றது என்பதை அறியும் அறிவு உடையவனாக, அந்த துன்பம் வராத வகையில் அவன் இன்னல் உறாத வகை, வாழும் வகை காட்டக்கூடிய வகையில், அந்த துன்பத்தை அகற்றுகின்ற வகையில் எவனுடைய அறிவு விளங்குகின்றதோ அதுதான்டா அறிவு. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கிட என்பது திருவள்ளுவர். அவர்கள்தான், அத்தகைய அறிவு பெற்றவர்கள்தான் உயிர்கள். அவர்கள்தான் உயிர்த்தன்மை பெற்று வாழ்கின்றவர்கள். மற்றவர்களெல்லாம் செத்தார்கள் என்று வைத்தார் திருவள்ளுவர். அதற்கு இணங்கதான் பெருமான் மேல்நிலைப்பட்டு வருகின்ற அவர்களை, வளர்ச்சி பெற்று ஒளிநெறியில் வளர்ச்சி பெற்று வருகின்றவர்களை தன் மக்களை பார்த்து உயிர்கள் என்று அழைக்கின்றார். அதான் வரும் உயிர் இறக்கம் பற்றிய உலக வழக்கில் என் மனம் சென்றதோறும் விரும்பி நின்னடிக்க விண்ணப்பித்திருந்தேன், விண்ணப்பம் செய்கின்றேன். உருவ என் உயிர்தான், உயிர் இறக்கம்தான் ஒன்றதே, இரண்டிலை இரக்கம் உருவில் என் உயிரும் உருவும் மனத்தான் என்று பெருமான் சொன்னார். அது மட்டுமல்ல, கருணையே வடிவாய் பிறர்களுக்கு அடுத்த கடும் துயரம் அச்சமாதிகளை பிறர் என்று ஒரு வார்த்தையை போட்டார். ஆனால் உயிர்களை பற்றி சொல்லும்போது இம்மண்ணுலகத்திலே உயிர்களெல்லாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனவும் நான் சகித்திட மாட்டேன். உயிர்களுக்கு மட்டும் அப்படி சிறப்பு கொடுத்தார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள். என்னுறும் நினைக்கே நின் அருள் வளர்த்தால் நான் இசைத்த போதெல்லாம் நன்னும் அவர்கள் வருத்தம் தவிர்க்க நல் வரந்தால் நல்குதல் வேண்டும். இதுதான் அப்பா என்னுடைய இச்சை என்று இறைவனிடத்திலே கேட்டார். இதுதான் என்னுடைய இச்சை. என் பிள்ளைகளுக்கு நீ பார்த்து செய்ய வேண்டும் என்று கால அவகாசத்தின் அடிப்படையில், பக்குவத்தின் அடிப்படையில், காலத்தின் அடிப்படையில் உன்னிடத்தில் நான் விட மாட்டேன். நான் இசைத்த போது, நான் நினைத்த போது அவர்களுக்கு அந்த வருத்தத்தை தவிர்க்க வருத்தம், கடும் துயரம் அச்சமாதிகள் அவர்களுக்கு, நமக்கோ வருத்தம். இதற்கே விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் தனித்து சொல்ல வேண்டும். வருத்தம், அதை கூட என்னால் சகிக்க முடியாது, அதை நான் தவிர்த்து விடுவேன், நீ கவலைப்படாதே என்று பெருமான் உளமாற விரும்பி தன்னுடைய உயிர்களுக்காக வருகிறார். ஆகவே உயிர் என்பது எந்த தரத்தில் வைத்து பார்க்கிறார் என்பது அருள்நெறி செல்வோர் உற்றுணர்ந்து திருவருள் சமூகத்திலிருந்து உண்ணி அறியப்பட வேண்டிய இது விஷயம். இது அறியாது உயிர்கள் என்று எல்லாரையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா எல்லாரும் உயிர்களாக இருக்கிறோம், எல்லாம் உயிர் என்று பருந்துவது அது உன்னத அறிவல்ல. ஆகவே
இத்தகைய மேம்பட்டு வரக்கூடிய ஜீவகாருண்ய பரிச்சயத்திலே இருந்து மேம்பட்டு வரக்கூடிய உயிர் தரம் பெற்று வருகின்ற உயிர்களின் சிறப்பு பற்றி இப்போது சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருது. உயிரின் சிறப்பு என்ன? மிக மகத்தானது, வார்த்தைகளால் விவரிக்க இயலாது, உன்னதமானது, உயர்ந்தது. என் சக்திக்கு உட்பட்டு அவ்வுயிரின் சிறப்பை யான் இயம்புவதற்கு சற்றும் தகுதி பெற்றவன் அல்லன் என்றே நான் கருதுகிறேன். ஏனெனில் உயிர் அனுபவம் பெற்றாலன்றி பூரணமாக உயிரின் சிறப்பை பற்றி இயம்ப இயலாது. அவ்வாறு பார்க்கும்போது உயிர் அனுபவம் அடியேன் பூரணமாக பெற்றேனா? ஆகவே அது பற்றிய சிறப்பை நான் பூரணமாக சொல்லவோ அல்லது வார்த்தைகளால் விவரிக்கவோ என்னால் இயலாது என்பது முற்றிலும் உண்மை. இருப்பினும் ஓர் விளக்கம் இறைவன் திருவருளால் அது நம் போன்றவர்களுக்கு உண்மையில் அவர்கள் ஆண்டவருடைய மேன்மையான இந்த உயிர் அனுபவத்திற்கு மேவி செல்வதற்கு அது உகந்ததாகவும் அது அனுபவத்திற்கு அவர்களுக்கு உதவியாகவும் பக்குவப்படுவதற்கு அவர்களுக்கு அது மிகவும் உபகாரமாகவும் இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நான் சற்றே அதை பற்றிய விளக்கங்களை சொல்ல முற்படுகின்றேன். தூய்மையானது உயிர் என்பது ஒரு உயிர் வேகத்தில் உயிர்த்தன்மை பெற்ற ஒரு மனிதனுடைய கரணங்கள் தூய்மை பெற்றதாகி நிலை பெற்றதாகி விளங்கும் தன்மை உடையதாக இருக்கும். தூய்மை பெற்றதாகி கொண்டிருக்கும், அதான் உயிர். ஜீவன் அது இல்லை. உயிர்த்தன்மை பெற்றவனுடைய தத்துவங்கள் தூய்மை பெற்றுக் கொண்டே வரும். பெருமான் சொல்லுகிறார், வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு என்னை ஆளாக்குவாய். ரெண்டதான் கேட்டார். வாய்மையும் தூய்மையும் தந்து. தூய்மை என்றால் என்ன? வெண்மை, வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலே. தூய்மை பெறுவதற்காகவே மெய் அருள் என்ன செய்ததான்? ஒரு வெள்ளொளியை காட்டியதான் அந்த உலகத்துக்கு. அது ஒண்ணுதான் வெள்ளொளி. தூய்மை பெற வேண்டும், ஜீவர்களெல்லாம், மனித ஜீவர்களெல்லாம் தூய்மை பெற வேண்டும் என்பதற்காகவே வெள்ளொளி காட்டியது. அதுவே கிளர் ஒளி